Plant movements part 2 video in plant physiology. So paratonic induced movement of curvature. So இந்த movement வந்து curvature base பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த movement வந்து external stimuli. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல போன வீடியோல paratonic வந்து internal stimuli ஆல ஏற்படுறது. ஆனா இது external stimuli ஆல ஏற்படுற curvature. இதுலயும் traffic movements and nastic movements இருக்கு. Traffic movements and nastic movements இருக்கு. So differences between traffic and nastic movements பார்க்கலாம். Traffic movementsல பார்த்தீங்கன்னா movement occur to the unidirectional stimulus. So unidirectional ஒரு side ஒரு பக்கமாவே தூண்டுதல் வரும். ஆனா nasticல வந்து diffused stimulus எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் வரும். And next point பார்த்தீங்கன்னா இந்த stimulus வந்து protoplasm from one direction only. So stimulus வந்து protoplasmத்துல ஒரு பக்கத்துல இருந்தா வரும். ஏற்கனவே அதை சொல்லியாச்சு. என்னது traffic movements வந்து unidirectional. அதனால protoplasmத்துக்கு ஒரு பக்கத்துல இருந்தா வரும். ஆனா nasticக்கு எல்லா பக்கமுமே வரும். So இது directly related to the direction of stimulus. So இந்த ரெஸ்பான்ஸ் வந்து stimulus ஆல தான் வருது. டைரக்டா ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆனா இது அப்படி கிடையாது. இந்த ரிலேஷன் வந்து stimulus with organல இருந்து வரலாம். So ஓகேவா? And unlimited growth. இந்த movement of curvature வந்து unilateral, unlimited இல்ல, unilateral growthல வருது. ஏன்னா unilateral direction ஒரே பக்கமா போகுது. அதனால unilateral growth தான் இந்த curvature. ஆனா இங்க அப்படி இல்லை. எதுல nasticல moment of curvature வந்து reversible Turger changes ஆல ஏற்படுது. Traffic movements வந்து phototrophicா இருக்கலாம், geotrophicா இருக்கலாம், hydrotrophicா இருக்கலாம், thigmotrophicா இருக்கலாம், chemotrophic, thermotrophic or aerotropicா இருக்கலாம். ஆனா nasticல seismonastic, photonastic and thermonasticா மட்டும்தான் இருக்கல. இந்த differences கேட்கலாம். Trophic movement. இந்த மூமெண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து யூனிடைரக்ஷனல் சொல்லியாச்சு. ஒரு பக்கமாக தான் வரும் அந்த ஸ்டிமுலஸ். அதுதான் ட்ராஃபிக் மூமெண்ட் ஆர் ட்ராஃபிசம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஜியோட்ராஃபிக், ஃபோட்டோட்ராஃபிக், டிக்மோட்ராஃபிக், கீமோட்ராஃபிக், ஹைட்ரோட்ராஃபிக், டெர்மோட்ராஃபிக் அண்ட் ஏரோட்ராஃபிக். ஃபர்ஸ்ட் ஜியோட்ராபிசம். ஜியோன்னா என்ன? சாயில். அப்போ சாயில்னா கிராவிட்டி. அந்த கிராவிட்டியை நோக்கி போகிறது தான் ஜியோட்ராபிசம். இதை ஜியோட்ராஃபிக் மூமெண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கிராவிட்டியோட ஸ்டிமுலஸை நோக்கி போகிறது வந்து ஜியோட்ராபிசம் ஆர் ஜியோட்ராஃபிக் மூமெண்ட்ஸ். ஸோ இப்போ பிரைமரி ரூட் இருக்கு இல்லையா, அது எங்கே போகுது? சாயிலை நோக்கி தானே போகுது. அப்போ நம்ம அது என்னன்னு சொல்லலாம்? பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம்னு சொல்லலாமா? பிரைமரி ஸ்டெம் வந்து அவே ஃப்ரம் த சாயில். அப்போ அவங்கள என்னன்னு சொல்கிறோம்? அதாவது கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக போகுதா பிரைமரி ஸ்டெம். அப்போ அது என்னன்னு சொல்லலாம்? நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். ஸோ செகண்டரி க்ரோத் வந்து ரைட் ஆங்கிள்ஸ், அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டிக்கு டைஜியோட்ராஃபிக். அதாவது இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் வந்து டேப் ரூட். இந்த டேப் ரூட்லேருந்து இது வந்து இந்த ரைட் ஆங்கிள்ஸ், அதாவது இது வந்து கிராவிட்டி. இந்த கிராவிட்டிக்கு ரைட் ஆங்கிள்ஸில் வளருது. அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டைஜியோட்ராஃபிக். And lateral roots. The lateral roots which are not sensitive to gravitational structure. இப்போ இந்த இப்போ வந்து இது மெயின் ரூட்டு, இது செகண்டரி ரூட். இந்த செகண்டரி ரூட்லேருந்து சின்ன சின்ன ரூட்ஸ் வருது இல்லையா, அவங்க என்ன சொல்லுவோம்? லேட்ரல் ரூட்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஸ்டிமுலஸ், அதாவது சென்சிட்டிவ் கிடையாது, கிராவிடேஷனல் ஸ்டிமுலஸை வச்சு போகிறதில்ல. அப்போ அவங்களுக்கு பேர் என்ன? அப்போ ஜியோட்ராஃபிக். அப்போ இதில் என்னென்ன பார்க்கணும் நாம? ஜியோட்ராஃபிக் தெரியும், சாயிலை நோக்கி கிராவிட்டியை நோக்கி போகிறது. டைஜியோட்ராஃபிக்னா ரைட் ஆங்கிள்ஸில் கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு, ரைட் ஆங்கிள்ஸில் கிராவிட்டி ஸ்டிமுலஸ்க்கு ரைட் ஆங்கிள்ஸில் போகிறது டைஜியோட்ராஃபிக். அப்போது நாட் சென்சிட்டிவ் டு கிராவிட்டி ஃபோர்ஸ் என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது என்னது? அப்போ ஜியோட்ராஃபிக். ஃபோட்டோட்ராபிசம். ஸோ ஜியோட்ராபிஸ்க்குமா ஜியோட்ராபிசம்க்கு ஆப்போசிட் என்ன? ஃபோட்டோட்ராபிசம். அது எதை நோக்கி போகுது? லைட்டோட ஸ்டிமுலஸை நோக்கி போகிறது தான் ஃபோட்டோட்ராபிசம். இப்போ சில பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு, பிரான்ச்சு, லீவ்ஸு, பெடிசல் ஆஃப் த ஃப்ளவர், இது எல்லாமே எதை நோக்கி தான் போகுது? லைட்டை நோக்கி தான் போகுது. அதனால் அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக்.
அதே மாதிரி ரூட்ஸு ரைசாய்ட்ஸ் எல்லாம் அவே ஃப்ரம் த ஸ்டிமுலஸ் ஆஃப் லைட். அவங்கள நெகட்டிவ்லி நெகட்டிவ்ல ஃபோட்டோட்ராபிக். பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிக்னா லைட்டை நோக்கி போகிற பிளான். ஷூட் சிஸ்டம் எல்லாமே லைட்டை நோக்கி தானே போகுது. அவங்கள பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னு சொல்லலாம். அவே ஃப்ரம் த லைட் எது? ரூட்டு ரைசாய்ட்ஸ். அவங்கள நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிசம் சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது டு டெமான்ஸ்ட்ரேட் த நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் இன் ஏரியல் பிளான்ஸ். இது வந்து கிளினோஸ்டாட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து கிளினோஸ்டாட். ஸோ இந்த கிளினோஸ்டாட்டில் ஒரு ரொட்டேட்டிங் பார்ட் இருக்கா? இந்த ரொட்டேட்டிங் பார்ட்டு அது வந்து ஒரு ஆக்சிஸ் ராட் மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கிளினோஸ்டாட் அதை நம்ம ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணிடுறோம். அதில் ஒரு செடியும் வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து கிராவிட்டி இல்லாமல் இருக்குது. அதாவது கிராவிடேஷனல் எலிமினேட். ஏன்னா கிராவிட்டியோட இதில் கீழே போயிடக்கூடாது இல்லையா பிளான்ட்டு. ஏன்னா ஸ்டெம் என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஏரியல் ஸ்டெம். அதாவது நெகட்டிவ் ஜியோட்ராபிசத்தையும் ஃபோட்டோட்ராபிசத்தையும் காட்டுறதுக்காக. ஸோ ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் இங்கே தான் இருக்குது. அதாவது ரூட்டு உள்ளே இருக்குது பாட்டுக்குள்ளே. அது பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டெம்மை மட்டும் மேலே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதை வந்து ஹாரிசாண்டலாக படுக்க வச்சு வச்சுருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டெம்மு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தானே போயிருக்கணும். அந்த ஸ்டெம் வந்து எப்படி போயிருக்கணும்? ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிருக்கணும். பட் அது ஸ்ட்ரெயிட்டாக போகலை. அதே மாதிரி இந்த பக்கம் வளைஞ்சிருக்கணும். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் இங்கே தானே பூமி இந்த சைடு தானே கிரவுண்ட் இருக்குது. இதை வந்துருக்கு. ஆனால் அது அப்படி போகாமல் அது மேல் நோக்கி போச்சு. ஸோ அது எந்த பக்கம் லைட் இருக்கோ அந்த லைட்டை ரெஸ்பான்ஸ் பண்ணி போச்சு. அதனால் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம்? அவே ஃப்ரம் த ஜியோட்ராபிக். அதனால் இதை நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் அப்படின்னு சொல்கிறோம். நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் when the growth, அதாவது இதில் growth மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸை நோக்கி போகிறது. ஆனால் யூனி டைரக்ஷனல் கிடையாது. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி படித்தது ட்ராஃபிக் வந்து யூனி டைரக்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து எப்படி இருந்தாலும் அது லைட்டை நோக்கி தான் வளருது ஸ்டெம்மு இல்லையா, அது வந்து யூனி டைரக்ஷன். ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து டிஃப்யூஸ்டு, எந்த பக்கத்துலேருந்து வேணால் வரலாம். அதனால் இதை வந்து நாஸ்டிக் ஆர் பேரட்டோனிக் மூமெண்ட் ஆஃப் வேரியேஷன் சொல்லலாம். ஸோ பேரட்டோனிக் மூமெண்ட்ஸ் வந்து பை சம் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸால் லைட்டு, டெம்பரேச்சர், கெமிக்கல் டச்சால் ஏற்படும். ஸோ நிக்டினாஸ்டிக் மூமெண்ட் ஆர் ஸ்லீப் மூமெண்ட். அதாவது டயூர்னல். இப்போ டே லைட்டில் நல்லா முழிச்சிட்ருக்கும் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் விச் டேக் அப் ஸ்லீப் பொசிஷன் அட் நைட். ஸோ சில பிளான்ஸ் நீங்கள் தூங்கு மூஞ்சி மரம்னு ஒரு மரம் இருக்கும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது என்ன பண்ணும்னா டேயில் நல்லா இருக்கும். ஒரு 4, 5 மணி 6 மணி ஆகும்போது அந்த லீவ்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் சில ஃப்ளவர்ஸ் கூட ஈவினிங் ஆனால் வாடி போயிடுது இல்லையா. ஸோ அதை வச்சு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டே நைட் சேஞ்சஸில் லீவ்ஸ் வந்து சிலது வந்து நல்லா இருக்கும், சிலது வந்து ஈவினிங் ஆனால் நைட் ஆனால் தூங்கிடும். அதை தான் வந்து ஸ்லீப் மூமெண்ட் ஆர் நிக்டினாஸ்டிக் மூமெண்ட். ஸோ இது எதனால் நடக்குதுன்னா செல்லோட சைஸ் ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த லீஃப் பேஸ் பல்வைனஸ். இந்த பல்வைனஸ் வந்து ரொம்ப அதாவது இதுவாகிடும். அந்த செல்லு உள்ளே இருக்கிற செல்லு வந்து அந்த சைஸ் கம்மி ஆகும்போது பல்வைனஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சின் அண்ட் பொட்டாசியம் அயான்ஸால் ஏற்படுது. இந்த நிக்டினாஸ்டிக் மூமெண்ட் ஆக்சின்ஸ் அண்ட் பொட்டாசியமால் ஏற்படுது. என்ன ஆகுதுன்னா பல்வைனஸில் வாட்டர் என்ட்ரி ஆகுது. ஸோ வாட்டர் என்ட்ரி ஆகிறதுனால பல்வைனஸில் வந்து லீவ்ஸை எரெக்டாக நிற்க வைக்க முடியல. ஸோ அதனால் வாட்டர் ஸ்டாண்ட் எரெக்ட், அதாவது லீவ்ஸ் டு ஸ்டாண்ட் எரெக்ட் காசஸ். ஆனால் வாட்டர் எக்ஸிட் ஆச்சுன்னா இப்போ வந்து வாட்டர் என்டர் ஆகிறதுனால லீவ்ஸை ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்க முடியுது பல்வைனஸால். அதுவே வாட்டர் வந்து அந்த பல்வைனஸ் பொசிஷன்லேருந்து வெளியில் வந்துடுச்சுன்னா அது ட்ரூப்பிங் கண்டிஷனுக்கு போயிடும், அதாவது வாடின மாதிரி போயிடும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபோட்டோநாஸ்டினா லைட்டோட ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறது ஃபோட்டோநாஸ்டி ஆர் ஃபோட்டோநாஸ்டிக் மூமெண்ட்ஸ். இப்போ லீஃப் ஓப்பனிங்கு, ஃப்ளவர் ஓப்பனிங்கு டே டைமில் நல்லாயிருக்கும், நைட் டைமில் க்ளோஸ் ஆகிடும். அண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் அதுதான். தெர்மோநாஸ்டின்னா டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி டெம்பரேச்சரோட ரெஸ்பான்ஸ், அதாவது டெம்பரேச்சர் ஸ்டிமுலஸை வச்சு அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்கும். இப்போ க்ரோக்கஸ் ஃப்ளவர் வந்து ஹை டெம்பரேச்சர் இருந்தால் ஓப்பன் ஆகும், லோ டெம்பரேச்சர் இருந்தால் க்ளோஸ் ஆகிடும்.
இப்போ இங்கே பாருங்கள், இதை கொடுத்துருக்காங்க, இது தெரியும். டெமான்ஸ்ட்ரேட் பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம். இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம டார்க் ரூமில் வச்சாச்சு. ஆனால் அதுக்கு டார்க் ரூமில் வச்சாச்சு, டார்க்னஸ் கொடுத்தாச்சு. என்ன ஆகும்னா அந்த பிளான்ட்டில் வந்து சுத்தமாக என்ன இல்லாமல் போயிடுது, குளோரோஃபில்ல இல்லாமல் போயிடுது. ஆனால் அதுவே நம்ம இந்த டார்க் ரூமில் கொஞ்சமாக லைட்டை மட்டும் ஒரு விண்டோ மூலமாக விட்டோன்னு பார்த்தோம்னா இந்த பிளான்ட் வந்து திரும்பவும் அந்த லைட்டை நோக்கி வளரும். ஸோ இதுதான் பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம். செஸ்மோனாஸ்டிக் மூமெண்ட். செஸ்மோனாஸ்டிக் மூமெண்ட்னா ஷேக்கிங், ரெஸ்பான்ஸ் டு ஷேக்கிங். மைமோசா பியூடிகா டச் மீ நாட் பிளான்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நம்ம தொட்டாவே சினுங்கி க்ளோஸ் ஆகிடும், பார்த்துருக்கீங்கல்ல? அதுதான், அதை வந்து தொட்டா சினுங்கி தொட்டா சுருங்கி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ டச் மீ நாட் பிளான்ட் மைமோசா பியூடிகா, இது ஒரு சென்சிட்டிவ் பிளான்ட். இந்த பிளான்ட் வந்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, அதாவது தொட்டா ப்ளோ பண்ணா இல்லை மெட்டாலிக் ஷாக் கொடுத்தா லீவ்ஸ் வந்து ஃபோல்ட் ஆகிடும் அண்ட் லோயரிங், அதாவது லீவ்ஸ் வந்து லோயரிங் கண்டிஷனுக்கு போயிடும். நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல அந்த தொட்டாச்சினிங்கி ஃப்ளவர் பிளான்ட் எப்படி க்ளோஸ் ஆகிடும். ஸோ எதனாலன்னா வாட்டர் இன் அண்ட் அவுட் மூவ் ஆகிறதுனால, பேரன்கைமா செல்ஸில் வாட்டர் வந்து இன் அண்ட் அவுட்டு, பல்வைனஸில் இருக்கிற பேரன்கைமா செல்ஸில் வாட்டர் இன் அண்ட் அவுட் மூவ் ஆகிறதுனால ஏற்படுது செஸ்மோனாஸ்டிக்னா மூவ்மெண்ட் த்ரூ த சென்சிட்டிவ். இதை பாருங்கள், டச் மீ நாட் பிளான்ட் தொட்ட உடனே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்து க்ளோஸ் ஆகிருக்கா? இதுதான் அது, தொட்ட உடனே அது க்ளோஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ அதுக்கு காரணத்தையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸோ இப்படி இருக்கிற பிளான்ட் ஃபஸ்ட் இதில் இப்படி இருக்குது, தொட்ட உடனே க்ளோஸ் ஆகுது. ஸோ அது காரணம் வாட்டர் இன் அண்ட் அவுட் போகிறதுனால தான், அந்த டர்ஜிடிட்டி குறையிறதுனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திக்மோனாஸ்டிக் மூமெண்ட். ஸோ திக்மோனாஸ்டிக் மூமெண்ட்னா லீவ்ஸ் ஆஃப் ட்ரோசரா அண்ட் டயோனியா வீனஸ், இது ரெண்டுமே வந்து இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டு, டயோனியா வீனஸ் ஃப்ளை ட்ராப்பு அண்ட் லீவ்ஸ் ஆஃப் ட்ரோசரா, இந்த ரெண்டு பிளான்ட்டோட லீவ்ஸ் வந்து டச் ஸ்டிமுலஸ் ஆஃப் இன்செக்ட். ஸோ இன்செக்டோட டச்சுனால சென்சிட்டிவ் ஆகுறாங்க. ஸோ இந்த இன்செக்ட் வந்து அவங்கள வந்து அந்த லீஃபில் ஓட சீலியாவை டச் பண்ண உடனே அந்த லீஃப் அந்த சீலியாக்குலேயே அந்த சுற்றி இருக்கிற இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ இதுதான் ஒரு லீஃப்னு வச்சுக்கோங்க, இந்த லீஃபில் வந்து சீலியாஸ் இருக்கும். இப்போ லீஃப் வந்து இங்கே டச் பண்ண உடனே அது இப்படி க்ளோஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அந்த இது வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ இது இன்னொன்று வந்து வீனஸ் ஃப்ளை, அந்த ஃப்ளைஸை வந்து ட்ரிகர் பண்ணுறது, அதாவது க்ளோஸ் பண்ணிக்குது அவங்க. அதாவது இன்செக்ட் வந்து தெரியாதனமாக போய் அந்த ட்ரோசரா லீஃப்லேயும் டயோனியா லீஃப்லேயும் போய் அந்த சீலியாவை டச் பண்ண உடனே அந்த சீலியா வந்து க்ளோஸ் ஆகிடும், ஆக்டிவேட் ஆகிடும். இந்த இன்செக்ட் வந்துடுச்சு, ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டயோனியாவில் பார்த்திங்கன்னா, இது ட்ரோசராவில், டயோனியாவில் 2 halves ஆஃப் த லீஃப் வந்து கர்வ்ட் அப்வர்ட்ஸ், மிட்ரிபோட கர்வ்ட் அப்வர்ட்ஸாக இருக்கும். அண்ட் இந்த பார்ட்ஸ் வந்து நார்மல் பொசிஷன், ஆஃப்டர் இன்செக்ட் சாப்பிட்ட பிறகு டைஜஷனுக்கு நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இது பாருங்கள், திக்மோனாஸ்டிக் இன் டயோனியா எப்படி இருக்குது பாருங்கள், லீஃபில் அப்படியே இருக்குது அந்த இது, அது திரும்பவும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது மேலே போய் உட்கார்ந்த உடனே அந்த 2 லீஃபும் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆன உடனே அந்த ஃபுல் இன்செக்ட் டைஜஸ்ட் ஆன பிறகு திரும்பி ஓப்பனாக இருக்கும். அண்ட் ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் ஆர் ஹைக்ரோஸ்காபிக் மூமெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா டெட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டில் நம்ம பார்க்கலாம் இந்த மூமெண்ட்டை. இது ஏதோ ஒரு இரிட்டபிலிட்டியால் புரோட்டோபிளாசத்தில் இருந்து மூமெண்ட் நடக்கும். ஸோ இது ஹைக்ரோஸ்கோபிக் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை மெக்கானிக்கல் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ், டெகிசன்ஸ் ஆஃப் ஸ்பொராஞ்சியா, பஸ்டிங் ஆஃப் சீட்ஸ், மூமெண்ட் ஆஃப் எலேட்டர்ஸ், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிசிக்கல் ஆர் ஹைக்ரோஸ்கோபிக். இப்போ ஹைக்ரோஸ்கோபிக் மூமெண்ட்னா அது உள்ளே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோஸ்போர்ஸ் வந்து மெச்சூர் ஆன பிறகு அந்த ஸ்ட்ரோமியம் வந்து ஹைக்ரோஸ்கோபிக்காக மாதிரி வெடிச்சு அதுலேருந்து மைக்ரோஸ்போரை டிஸ்பர்ஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை தான் நம்ம ஃபிசிக்கல் மூமெண்ட் ஆர் ஹைக்ரோஸ்கோபிக் மூமெண்ட்டை நீங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.